மறைந்த நெல்லை கிழக்கு மாவட்ட தலைவர் ஜெயக்குமாரின் உடல் அவரது இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் பலரும் மரியாதை செலுத்தி வருகின்றனர். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, அங்குள்ள சூழல். திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் ஜெயக்குமார். இவர் நேற்றைக்கு மர்மமான முறையில் உயிரிழந்து அவருடைய உடல் அவருடைய தோட்டத்திலேயே கண்டெடுக்கப்பட்டது. திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடற்கூறு பரிசோதனைக்கு பிறகு அவருடைய மகன் கருத்தையாவிடம் ஒப்படைக்கப்பட்டது. அங்கே மருத்துவமனை வளாகத்திலே இருக்கக்கூடிய உடற்கூறு பரிசோதனை மையத்திலேயே திருநெல்வேலி அந்த பகுதியிலேயே அவர் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் மாலை அணிவித்து அவருக்கு உடலுக்கு மரியாதை செலுத்தினார்கள். தொடர்ந்து அங்கே அந்த உடலை அவர்களே எடுத்து அந்த சொந்த கிராமமான கரைசுத்துப்புதூருக்கு கொண்டு சென்றார்கள். அங்கே அவர் வீட்டின் வாசலில் அமைக்கப்பட்டுள்ள பந்தலில் உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழக சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு, திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த திருநெல்வேலி நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானதர்வையும், முன்னாள் சபாநாயகர் ஆவுடையப்பன் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த செல்வ பெருந்தகை, சட்டமன்ற காங்கிரஸ் குழு தலைவர் ராஜேஷ்குமார் உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்துகிறார்கள். உறவினர்களும் தொடர்ந்து அஞ்சலி செலுத்த காத்திருக்கிறார்கள். அவங்க கிறிஸ்தவ முறைப்படி அந்த ஜெப பாடல்களும் இசைக்கப்பட்டு பாடப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு முடிந்த பிறகு கரைசுத்துப்புதூரில் இருக்கக்கூடிய சிஎஸ்ஐ தேவாலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை அப்படிங்கிறது நடைபெற இருக்கிறது. இந்த சிறப்பு பிரார்த்தனைக்கு பிறகு அங்கே அருகிலே கரைசுத்துப்புதூரிலேயே இருக்கக்கூடிய அவர்களுடைய சொந்த கல்லறை தோட்டத்தில் அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில அந்த அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு முடிந்த பிறகு அடுத்ததாக அந்த அங்கே இருக்கக்கூடிய தேவாலயத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு தேவாலயத்தில் சிறப்பு பிரார்த்தனைகள் செய்யப்பட இருக்கிறது. அதிலும் இந்த தலைவர்கள், தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் பங்கேற்க இருப்பதாக தெரிய வருகிறது. கன்னியாகுமரி பாராளுமன்ற உறுப்பினர் விஜயவசந்த் உள்ளிட்டோரும் இருக்கிறார்கள். திருநெல்வேலி தொகுதியினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் ராபர்ட் புரூஸ் உள்ளிட்டோரும் தொடர்ந்து உடலோடு அவருடைய கிராமத்திற்கு சென்றிருக்கிறார்கள். இறுதி நிகழ்வு அப்படிங்கிறது தொடர்ந்து அடுத்தடுத்து நடைபெற இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவமணி.